ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தி முறுக்கு ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஈஸி மெத்தடில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தாங்க இந்த முறுக்கு நான் செய்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் இந்த முறுக்கு எந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சுருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் நம்ம உப்பை கல் உப்பை போட்டு அதை கரைய வச்சுக்கிருவோங்க. இந்த மாவு என்ன பக்குவத்துக்கு நாங்கள் அரைச்சிருக்கோம்னா, ஒரு படி பச்சரிசிக்கு ஒரு உலக்கு உளுந்துங்க. அந்த நம்ம அரிசி மாவரைக்க போடுவோம்ல காப்பிடி உலக்கு, அந்த உலக்கில் ஒரு உலக்கு உளுந்து, அரை உலக்கு பொட்டுக்கடலை, அரை உலக்கு புழுங்கரிசி, உலக்கு பாசிப்பருப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் நீங்கள் முறுக்கு சுட்டுக்கரலாங்க. பச்சரிசியை மட்டும் வறுக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணால் வறுத்துக்கரலாம். இதில் புழுங்கரிசி, பாசிப்பருப்பு, கொஞ்சம் அந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் லைட்டாக மண வர்ற அளவு வறுத்துக்கரணுங்க. வறுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து முறுக்கு மாவை அரைச்சி வைக்கணுன்னா அரைச்சி வச்சுருவாங்க. அந்த வீடியோ எடுத்த மிஷினில் கொடுத்து அரைக்கிற வீடியோலாம், ஆனால் அந்த வீடியோ எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவு வேணுங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் சுட்டு பார்க்க போகிறேன். வருதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு உலக்கு மாவு நான் எடுத்திருக்கேங்க. அதில் சீரகம் 3 டீஸ்பூனும், நெக்ஸ்ட்டு எள்ளு கருப்பு எள்ளு போட்டால் அந்த முறுக்கு எடுத்து கொடுக்கும். வெள்ளை எள்ளுவோட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 டீஸ்பூனும் போட்டுக்கிட்டேங்க. ஈக்குவலோட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இதுக்கடையில் நீங்கள் எண்ணெயோ இல்லை வனஸ்பதியோ இல்லை பட்டரோ, நான் இன்றைக்கி 3 கியூப் பட்டர் மெல்ட் பண்ணுறதுக்காண்டி லைட்டாக சிம்மில் வச்சு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம ஏற்கனவே கிளாஸில் உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கங்க. உங்களுக்கு பத்தலாட்டி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கதை சுருண்டு சவுண்டு கேட்கணும். அந்த அளவு நம்ம மாவில் படுற மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து உறவு சேர்க்கணுங்க. நல்லா உறவு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உறவு சேர்த்து வச்சுக்கணும். மாவோட பக்குவம் சாஃப்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, ஒரு முறுக்கை நீங்கள் புளிஞ்சு பாருங்கள், வெடிச்சு வந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கலாம். நம்மளுக்கு முறுக்கு சாஃப்டாக ஈவனாக வரணுங்க. அப்போ நல்ல பக்குவம்னு அர்த்தம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் தான் முறுக்கு சுட போகிறோங்க. இது கடலெண்ணெய் முறுக்குங்க. போடுறப்பே அவ்வளோ வாசமானோ, அந்த முறுக்கை சாப்பிட்டு பார்க்குறப்பே அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த மெத்தடு பிகினர்ஸோடு செய்யலாம். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு எல்லாமே பிகினர்ஸு செய்யலாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறலாம். இதிலே உங்களுக்கு தேங்காய் பால் புழிஞ்சு போட்டிங்கன்னா தேங்காய் பால் முறுக்கு, இதிலே பட்டர் நல்லா உருக்கி போட்டிங்கன்னா பட்டர் முறுக்கு. இது தாங்க உங்களுக்கு பக்குவம். இந்த பக்குவப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு முறுக்கு வச்சு கண்டிப்பாக வீட்டில் சீர் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அச்சு இல்லாட்டி இப்போ ஈஸியாக கட்டையிலோட வந்திருக்கு, அந்த அச்சோட வாங்கிக்கிடலாங்க. எண்ணெய் ஒன்ஸ் நல்லா சூடேறினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா முறுக்கும் நீங்கள் போட்டு எடுத்துட்டு சுற்றி விடணுங்க. அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு எல்லா சைடும் ஒன்று சொன்னாப்புல முறுக்கு வேகும். இந்த முறுக்கு சுடுறது ரொம்பவே ஈஸிங்க. பக்குவம் நான் என்னன்னா, ஃபஸ்ட்டு மட்டும் இந்த கடலை எண்ணெயில் கொஞ்சம் நுரையாக வரும். அடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நுரை வராது. இன்னொன்று, இந்த முறுக்கு வெந்துருச்சுன்ற பக்குவம் என்னாண்டா, இப்போ பொங்கி அப்படியே நுரையாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சவுண்டு அமர்ந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கை எடுத்துக்கிறலாங்க. இது அங்கே முறுக்கு வேகிற பக்குவம் ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கு சுடுறது தாங்க ஈஸி மெத்தட். இந்த தீபாவளி ஸ்நாக்ஸ்லேயே முறுக்கு அமைஞ்சுக்கிருச்சுன்னா, முறுக்கு மாவு மட்டும் அமைஞ்சுக்கிருச்சுன்னா ரொம்பவே ஈஸி மெத்தடாக சுட்டு எடுத்து வச்சிடலாங்க. தீபாவளின்றாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது 3 ஐட்டம் தான். ஒன்று புது ட்ரெஸ்ஸு, இன்னொன்று பட்டாசு, இன்னொன்று ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதில் காரமாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் சரி, அதில் ஃபஸ்ட்டு நம்பர் இந்த முறுக்கு தாங்க ஃபஸ்ட்டு சுட்டு வைப்பாங்க. முறுக்குக்கு அப்புறம் அதிரசங்க. இது 2 தான் தீபாவளியில் ரொம்பவே ஸ்பெஷலானது. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு பலகாரம், அப்பம், அப்புறம் எண்ணெய் சட்டி வைக்கணுன்றக்காண்டி வடை, இதெல்லாம் சுடுவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை வந்தாலும் இந்த தீபாவளினாலே திருவிழா கலகட்டுங்க. அதுவும் இந்த தீபாவளிக்கு எல்லாமே சின்ன பிள்ளைங்க எல்லாமே பட்டாசு வெடித்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது வருஷம் முடிகிற வரையுமே ஞாபகத்திலேயே இருக்குங்க அந்த நாள். இப்போ இது எல்லா மாவையும் ஒன்று சொன்னாப்புல இந்த பக்குவத்திலே நம்ம சுட்டு எடுத்துக்கிடுவோங்க. எல்லா மாவையும் இதே பக்குவத்தில் சுட்டு எடுத்து முறுக்கெல்லாம் உங்களுக்கு அடுக்கி வச்சு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒன்று
ஒன்ஸ் இந்த முறுக்கை வந்து சுட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். அது கடலை மாவில் முறுக்கு செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே சத்துங்க. மாவு பக்குவமே ரொம்பவே ஹெல்த்தி. இதில் வந்து உளுந்து சத்து இருக்குது, அப்புறம் கடலை மாவு சத்து இருக்குது, இதில் வந்து அனைத்து வகையான சத்துமே இருக்குது. ஸோ ஹெல்த்தி ஸ்நாக்ஸு முறுக்கு ரெசிபிங்க. முக்கால்வாசி சுட்டு வச்சாச்சு. இன்னும் ஒரு 4 ஷிஃப்ட்டுக்கு வருங்க. ஒவ்வொரு தடவையும் நான் 5 முறுக்கு சுட்டு எடுக்கிறேங்க. மாவு முடிய போகுது. இது சுட்டு முடிச்சு உங்களுக்கு எல்லாம் சுட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மக்களே, இப்போ எல்லாம் சுட்டு வச்சாச்சு. சூப்பரான டேஸ்டான தீபாவளி ஸ்பெஷல் ஹெல்த்தி முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முறுக்கில் நம்ம சீரகம் போட்டிருக்கனால வாசமனமாகவும் ஜீரண சத்தும் இருக்குங்க. இப்படி ஒரு முறுக்கை எடுத்து லைட்டாக இப்படி உடைச்சோம்னா ஃபுல்லாக சுக்குநூறாக உடைஞ்சிருங்க. அந்த அளவு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இதே பக்குவத்தில் நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்குவம், ஆனால் இந்த பக்குவம் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸுங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பிகினர்ஸோட ஈஸியாக சுடலாங்க. பேச்சுலர்ஸ் ஏங்க பசங்களோட ஒன்றா சேர்ந்து இது சுடலாங்க. சூப்பராக ஈஸியாக வருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.